நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சொல்லும் போது சொல்லும் போது இளைய பெருமாள் யாரு சொல்வார் சொன்னாரு மதுனியம்மா ஓடி வந்த பஞ்ச கல்யாணி குதிரையானது ஆற்று மணலை கண்டபோது 4 காலையும் சுக்கெடுக்கு மதுனி கொஞ்ச நேரம் பொறுத்திருந்தோமானால் குதிரையானது இளந்தரித்து விடும். வனம் பார்க்க காட்டுக்குள்ளே சென்று விடலாம். மதுனி கொஞ்ச நேரம் இந்த இடத்துல தாமதமாக இருப்போம் என்று வால்மீர் வனத்திலே சரஸ்வதி ஆத்தாங்கரையில் ரதத்தை விட்டு கீழே இறங்கினார்கள். மதுரை யாரும் கொழுந்தனும் அந்த ஆத்தாங்கரை ஓரத்தில் அழகான மருத மரமானது இருக்கிறது. மருத மரத்து நிழலிலே 2 பேர் உட்கார்ந்து கொண்டு வந்த கட்டுச்சாதத்தை உழைத்து 2 பேரும் சாதங்கள் உண்ணுவிட்டு தண்ணீர் எல்லாம் அருந்தி சீதா பிராட்டி சூழ் மயக்கத்தோடு வந்ததுனாலே தங்க ரதத்திலே வந்ததுனாலே உடம்பெல்லாம் அலுப்பாகிவிட்டது. சீதாதேவிக்கு ஒரு மயக்கமானது வந்தது போல ராமன் தேவியான ஜானகி என்ன செய்தா தெரியுமா? கொழுந்தனார் மடியிலே தலையை வைத்து தூங்கினாளா சீதா பிராட்டி. அவ கொழுந்தன நினைக்கவில்லை, குழந்தையாக நினைத்திருக்கிறாள் அல்லவா. கொழுந்தன் மடியிலே தலையை வைத்து கண்ணசந்து உறங்கிவிட்டாள் சீதா பிராட்டி. இதையெல்லாம் பார்த்தார் இளைய பெருமாள். இதுதான் நமக்கு தக்க தருணம் அல்லவா. உண்மையை சொன்னமானால் மதுரை நம்மளை உயிரோடு விட மாட்டார்கள். நமக்கு ஏதாவது சாபம் கொடுத்து விடுவார்களே. இளைய பெருமாள் நினைத்து சீதா பிராட்டி கண்ணசந்து தூங்கும் நேரத்தில் தன் மடியானது எவ்வளவு உயரம் இருக்குமோ அவ்வளவு உயரத்துக்கு ஆற்று மணலை அள்ளி குமித்தார். ஆற்று மணலை அள்ளி குமித்த இளைய பெருமாள் மடியில் இருந்த சீதா பிராட்டி தலையை தூக்கி அந்த ஆற்று மணலிலே தூக்கி வைக்கும் போது கண்ணை மூடி தூங்கிக் கொண்டிருந்த சீதா பிராட்டி படக்குன்னு கண்ணை முழித்து பார்த்தா கொழுந்தனை பார்த்து சொல்றா பாருங்க, என் கொழுந்தா இளையோனே என் கொழுந்தா இளையோரே என்னுடைய தலையதுதான் உங்கள் மடியில் இருப்பதற்கு உங்களுக்கு மனமில்லையோ ஆற்று மணலை குமிப்பதென்ன அன்னி தலையை வைப்பதென்ன சொல்லிடுங்கோ சிவதேவி கேக்கும்போது இளைய பெருமாள் காதில் வாங்கி கண்ணைத்தான் வடிப்பார் அவளையோடு சொல்லுவார வனத்தில் விட்டு போக வந்தே புத்தையில கொண்டு வந்து மோசம் செய்ய வந்தே அவளாக கொண்டு வந்து காட்டில் விட்டு போக வந்தே
வார்த்தையாலே எங்கள் அண்ணன் ரகுராமன் என்னையும் வரவழைத்து உங்களையும் அழைத்து கொண்டு மனதில் விட்டு வரவும் சொன்னார். முடியாதென்று சொன்ன போதோ எங்கள் அண்ணன் ரகுராமன் தற்கொலையும் செய்ய பார்த்தார். அண்ணனை இழப்பதற்கு அரும்பாவிக்கு மனமில்லாமல் உங்களையும் கொண்டு வந்து மோசம் செய்ய வந்தே இளைய பெருமாள் சொல்லும் போது தேவி ஜானகிய நீரை வாடிப்பாள கண்ணீரை வாடிப்பாள கவலையோடு புலம்புவாள முத்து போல கண்ணீரையும் முகங்களெல்லாம் சோரவிட்டாய். ராமன் தேவி ஜானகியா அவ முட்டி மதா புரண்டழுதாய். அவ முத்து மாலை அந்த விட அடித்து மகா புரண்டழுதாய். ஆவரணோ அன்று விழ அடித்து மகா என் கொழுந்தா இளையோனே நான் உங்களுக்கு என்ன செய்து உங்க அண்ணனுக்கு என்ன செய்து உங்க அம்மாவுக்கு என்ன செய்து அயோத்திக்கு என்ன செய்து என்ன ஒத்தையில கொண்டு வந்து இப்படி உயிர் மோசம் செய்யலாமோ என்ன தவலாக கொண்டு வந்து இந்த காட்டில் விட நியாயம் உண்டோ? என் கொழுந்தா இளையோனே என்ன தனிமையில கொண்டு வந்து இப்படி தற்கொலையும் செய்யலாமோ? என்ன தனிமையிலோ என்ன தனிமையிலோ என்ன தற்கொலையோ நாம் பாதவத்தி சண்டாளி இளைய கொழுந்தன் தஞ்சோம் என்று யாகி வந்தேன் உங்களோடு
இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கடுவா புலி வந்துதான கடவாயில முழுங்கிடுமே. நான் ஒரு உயிரா இருந்தாலும் இந்த உத்தமிக்கு கவலை இல்லை. ஆவி ஒரு உயிருக்கு இரு உயிரா. நான் நாட்டை விட்டு வரபோது 40 நாள் கர்ப்பமையோ. நான் ஊரை விட்டு வரும்போ 1 மாத கர்ப்பமையோ. என் திருவயத்தில் இருப்பதுதான் ஐயோர்த்தி முதல்லவோ. உங்க அண்ணனுடன் சொத்தல்ல இருந்தால் என்ன இறந்தால் என்ன, இந்த குழந்தையத்தான் இழப்பதற்கு எனக்கு எள்ளளவும் மனமும் இல்லை. மாபாவி சண்டாளி என் மாமி சொல்லை மறியாமல் மாபாவி வந்தேனையோ. தென்கோளந்தாயளையோனை ஆண்டு நானும் அடிந்துட்டால் ஐயோ அத்தி போன போது சீதாதேவி மாண்டேன் என்று அப்பா ஜனகனுக்கு சொல்லிடுங்கோ. சண்டாளி மாண்டேன் என்று அப்பா ஜனகனுக்கு சொல்லிடும். அரும்பாவி மாண்டேன் என்று உங்க அண்ணனிடம் சொல்லிடுங்கோ. நான் பாரவதி மாண்டேன் என்று குழந்தன் பரதனிடம் சொல்லிடு. மாபாவி மாண்டேன் மாமியிடம் சொல்லிடு. இளையோ ஆத்தாங்கரையோரோ அழகான தந்தி மரம் பாரவதி சண்டாளிக்கு அதுல அமர்வதற்கும் நிழலும் இல்லை. இன்னும் ஆதரிப்பார் யாரும் இல்லை. மன்னா கோலத்தாங்கரையோ உலங்காத தந்தி மரம் ராமன் தேவி ஜானகிக்கு குழுந்ததொரு நிழலுமில்ல. என்ன கொண்டடைப்பார் யாருமில்லை. அம்மா குழுந்ததொரு
என் கொழுந்தா இளைய பெருமாளே, அடுத்த வருஷம் இதே நாள் இதே கிழமை இதே நேரம் உங்க அண்ணனும் நீங்களும் அரிக்கரைக்கு சென்று சீதாதேவி மாண்டு மடிந்தாள் என்று என் பெயரை சொல்லி எள்ளுந்தண்ணி இறைத்திடுங்கோ கொழுந்தா, சந்தோஷமா போய் வாருங்கோ என்று ராமன் தேவியான சீதா பிராட்டி சொல்லும் போது இதையெல்லாம் காது கொடுத்து கேட்ட இளைய பெருமாளானவர் இரண்டு கரமெடுத்து வணங்கி, அன்னியரே மதினி அம்மா, அண்ணனுட தேவி அம்மா, அவருக்கு போக மாட்டே, சொத்து வேண்ட சுகமும் வேண்ட, மண்ணு வேண்ட மனையும் வேண்ட, ஊருக்கு போக மாட்டே, இப்பேற்பட்ட மனமாதிலே உங்களுக்கு துணையாக உங்களுக்கு பிள்ளையாக உங்களோடு வாழ போரே இளைய பெருமாள் சொல்லும் போது, இளைய பெருமாள் சொல்லும் போது யாரு சொல்வாள் ஜானகி கொழுந்தா 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 என்னிடத்துல கபட நாடகமா போடுகிறீர்கள். உங்க சொல்ல எதைத்தான் நம்ப கொழுந்தா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணன் ராமபிரான் சொன்ன வார்த்தைக்காக எனக்கு அவலாக கொண்டு வந்து காட்டில் விட வெந்தன் என்று சொல்லிவிட்டு இப்போ உங்களோடு வாழ போறேன் என்று சொல்கிறீரே கொழுந்தா. இந்த வனத்துல மகனுக்கு மகனாக இருக்க போறோம்னு சொல்றீங்களே, உங்க சொல்ல நான் எதை நம்ப கொழுந்தா? அப்படி நான் இந்த வனத்துல உங்களுக்கு அம்மாவாக இருந்தாலும் சரி, உங்க அண்ணனுக்கு என் மேலப்பட்ட சந்தேகம் தீரவே தீராது. வனத்துல நம்ம ரெண்டு பேர்களும் தாயும் மகனுமாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்க அண்ணனுக்கு என் மேலப்பட்ட சந்தேகம் தீரவே தீராது. வனத்துல சீதா பிராட்டி கொழுந்தம் கூட இருந்து வாழ்க்கை செஞ்சுக்கிட்டு இருக்கா போலுக்கு. உங்க அண்ணனான ராமபிரான் நினைப்பார் அல்லவா, எனக்காகவாவது அயோத்தி போய்த்தான் ஆக வேணும் என்று சீதாதேவி சொல்லும் போது இளைய பெருமாள் ஆத்மானும் இளைய பெருமாள் சம்மதித்து மதுனிய விட்டு விட்டு ரதத்தை திருப்புவாரா, ரதத்தை திருப்புவாரா, அயோத்திக்கு வருவார். சரஸ்வதி நதி கரையில் கண்ணீரை வடித்தல்லவோ கவலையோடு இருக்கும் போது அம்மன் தேவியானவள் கண்ணீரும் கவலையாக இருக்கும் போது வால்மீர் வனத்திலே சரஸ்வதி ஆத்தாங்கரையில் இந்த பூமியானது இரண்டாக வெடித்தது. பூமாதேவியானவள் வெளியே வந்தா, சீதாதேவி அழைத்து சொன்னால் இந்த பூதமது சீதா பிராட்டியை வரவழைத்து பூமாதேவி சொன்னா, ஏ அம்மா என் பிறப்பாளே சீதா பிராட்டி, நீ எள்ளளவும் கவலை அடைய வேண்டாமா, என்னோடு பூமிக்குள்ள வந்தையானால்
தேவியும் சீதாதேவியும் ஆமையா பூமியில இருந்த ஆண்டிடலாம் அம்மா. அம்மா உமாதேவி அழைக்கும் போது அதுல கேட்ட சீதா பிராட்டி சொல்றா, என்னையா சொல்லுகிற? ஏ அக்கா பூமாதேவி, நான் ஒரு உயிரா இருந்தா உன்னோடு பூமிக்குள்ள வந்துடுவேன் அம்மா. ஒரு உயிருக்கு 2 உயிராக இருக்கிறேன் அம்மா. என் திருவயத்தில் இருப்பது அயோத்தி முதலல்லவா, ஹரிராமன் சொத்தல்லவா. அக்கா பூமாதேவி, என் திருவயத்தில் வளரக்கூடிய குழந்தையை 10 மாதம் நல்ல முறையில சுமந்து குழந்தையை பெற்றெடுத்து என்னைக்கு நான் புள்ளக்கார கையில புள்ளைய கொடுக்கணும் அன்னைக்கு நான் உன்னை நினைப்பேன். நீ வரணும், என்னை அழைத்து போக வேண்டும். அது வரைக்கும் இந்த பிள்ளைக்காக வேண்டி நான் பூமியில இருந்துதான் ஆக வேண்டும் அம்மா. சீதாதேவி சொல்லும் போது உமாதேவி மறைந்து போனார் வனமாதியிலே 12 வருட காலம் பருவம் மாலை கிடையாது. இருக்குதையோ சீதாதேவி போன நேரம் மின்னல் பிடிக்குதையோ, மழை பொழியுதையோ, மரங்கள் எல்லாம் சொரியுதையோ, அழுக்காத மரங்கள் எல்லாம் உதுருதையோ. போன நேரம் சரஸ்வதி ஆத்தாங்கரையில் தரபுரண்டு வாடுதையோ, அடுவா பூலி சிங்கம் அல்ல தண்ணீர் குடிக்க வரும்போது சீதாதேவி அழகை கண்டு பகவான் தேவி பார்வதியோ தேவி லட்சுமியோ வானம் அவதோஷம் நமக்கு தானே மூதல் யானை சீதாதேவி பக்கத்தில் எல்லளவும் போகாமல் மாயம்மா மறையும் போது சரஸ்வதி நதிக்கரையில் வால்மீகர் வனமாதியிலே ஜானகியா அந்த வால்மீகர் வனமாதியிலே வால்மீகி ரிஷியவரோ முனிவர் தானே 130 வயதாச்சு. வால்மீகர் வனமாதியிலே ஐயா வனமாதியிலே வாழ்ந்து வாரா ரிஷியவரும் இழந்தரித்து வேணும் என்று 2 கையிலெடுத்து கூடலை தானெடுத்து ஆத்தங்கரைக்கு வருவார. ஆத்தங்கரை ஓரத்தில் ராமன் தேவி ஜானகியில் இருந்து கொண்டு நீர வடிபால மாமுனியோ வால்மீகி ரிஷியவரோ பொன்மகளோ மகளே பொன்மகளே இந்த ஊரு எந்த தேசோ
வந்த விவரம் அண்ணா அம்மா விவரம் வந்து எந்த ஊரு எந்த ததோ ஊரு என்ன பேரு என்ன என்ன நகரம் என்ன அம்மா உண்டோ அப்பா உண்டோ இருப்பார் யாரும் உண்டோ உண்டோ தந்தை உண்டோ உண்டோ அம்மையம்மார் யாரும் உண்டோ மகளே பொன்மகளே அதையும் உள்ளபாடி உள்ளபாடி ஒளியாம சொல் மகளே மகளே வாலிமியர் கேட்கும் போது ராமன் தேவி ஜானகியாய் எடுத்து வணங்குவாள ஐயாவே பகவானே அயோத்தி ஆண்டு வரும் ராமன் தேவி நானும் மகள் ஜானகியாய் வேறு சீதாதேவி நான் சொன்ன வார்த்தையாக கொழுந்தன் இளையோனே கொண்டு வந்து காட்டில் விட்டு போய்விட்டாரு இல்ல கொண்டு வந்து மோசம் செய்து விட்டாரு பக்கம் இல்லை பக்கம் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை யாரும் இல்லை சீதாதேவி சொல்லும் போது ஐயா சொல்லும் போது ரிஷியா வரும் யாது சொல்வாயம்மா யாது சொல்வாயே சொல்லும் போது என் மகளே பொன்மகளே உடைய வார்த்தைகளே வாலிமியர் வனமாதி வனத்துக்கு சொந்தக்காரே வனமதியில புலி சிங்கம் யானை ரொம்ப உண்டு இல்ல இருந்த யானை மோசம் வந்து மகளே ஜானகிய கொஞ்சம் இடமாதியில என்னுடைய ஆசீரமும் இருக்குதம்மோ என்னோடு வந்த யானை என்னுடைய மகளை போல அம்மா மகளை போல வளர்த்துடுவே உன்னை வளர்த்திடுவே என்னுடைய மகளை போலே தலைமகளா இருந்திடலாம் மகளே ஜானகிய அப்பாவும் மகளுமாக மதில வாழ்ந்திடலாம் அப்பனும் பிள்ளையாக மறித்து வாழ்ந்திடலாம் இருக்காதம்மா மோசம் வந்து வாலிமையர் சொல்லும் போது தேவி ஜானகியாய் வந்து சம்மதித்து அவசரமா வருவாட வாலிமிகு ரிஷியோடு அவசிரமா வருவாளா
வெளுத்திடுமா 4வது மாதமாச்சு ராமன் தேவி ஜானகி ஆத்தாய